வணக்கம். படப்பிடிப்பு முடிஞ்சு அதே பரபரப்பில் வந்ததுனால என்ன பேசுறது என்ன பண்ணுறது தெரியல. கரம்பக்குடி மண்ணிலிருந்து கலையுலகத்தை கட்டியாள ஒரு விதை நெல்லை போல புறப்பட்டிருக்கும் தம்பி சித்தார்த் பண்ணிருக்கு முதலில் நல்வாழ்த்துக்கள். சித்தார்த், உங்கள் வீடியோவை, உங்களுடைய ஆல்பத்தை நடிகர் சசிகுமார் சார் பார்த்தாரு. அவர் சார்பாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த பையன்கிட்ட தேதி வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவார் பையன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆல்பம் அவ்வளோ பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நடிகர் சூரியன்ட்ட இந்த ஆல்பத்தை காமிச்சோம். அவர் சொன்னது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த பையனை நான் பார்த்துருந்தா இப்போ நான் பண்ணுற படத்துலேயே நான் மிக முக்கிய பாத்திரத்தை கொடுத்துருப்பேன் தம்பிக்கு அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி தம்பிகிட்ட. தம்பி சிவகார்த்திகேயன் தொடங்கி இயக்குனர் வினோத் வரைக்குமான பல பேர் தம்பியோட ஆல்பத்தை பார்த்துட்டு கேட்ட கேள்வி, யார் இந்த பையன்? அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ ஆர்வமாக, அவ்வளோ திறமையாக பாடினது மட்டும் இல்லாமல் ஆடினதும் பாடினதுமா அவருடைய அந்த மொத்த அசைவுகளும் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிது. இயல்பு அந்த நிகழ்வுக்கு மகேந்திரன் சார் கூப்பிட்டப்போ அவர் போய் சொல்லினாலும் தவிர்க்க முடியாது. ஆனாலும் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக கருணா சார் வருவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா கரிகாலன் சார் இருக்காருன்னா இங்கே கருணா சார் இருக்காருன்னு தெரியும். அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அதனால் ஒருவேளை அவர் திட்டக்கூட கூடும் சொல்லிட்டு நான் வர தயங்கினேன். ஆனால் தம்பியோட ஆல்பத்தை பார்த்தப்போ கருணா சார் திட்டினா என்ன வெட்டினா என்ன போயிடும் அவசியம். அவ்வளவு சிறப்பாக ஒரு நடனத்தை பார்த்த உடனே நம்ம மனசில் அப்படியே நம்ம வீட்டு புள்ள மாதிரி ஒட்டிக்கிற தன்மை இருக்குது தம்பிக்கிட்ட. நம்மெல்லாம் இருமொழிக்கும் மும்மொழிக்குமே திணறிக்கிட்டு இருக்கிறப்போ 5 மொழிகளில் அசத்தலாக பாடி ஆடி நம்மளுடைய உள்ளத்தை அவ்வளவு ஈர்ப்பாக கவர்ந்திருக்கிற தம்பி புதுக்கோட்டை மண்ணிலிருந்து கண்டிப்பாக பாலிவுட் வரைக்கும் பயணிப்பாருங்கிறத மிக உறுதியாக